நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 57. பெக்காட்டாம் பெக்காட்டாம் பெக்காட்டாம். தாந்தேயின் மரண முகமூடிக்கு பின்னால் இருந்த 7 பீக்கள் லெங்டனின் சிந்தனையை சட்டென்று தெய்வீக இன்பியல் உரையை நோக்கி இழுத்துச் சென்றன. அக்கணத்தில் வியானா மேடையில் நின்றிருந்த அவர் தெய்வீக தாந்தே நரகத்தின் குறியீடுகள் என்ற தலைப்பில் விரிவுரை ஆற்றிக் கொண்டிருந்தார். இப்பொழுது நாம் கீழே இறங்குகிறோம். அவருடைய குரல் ஒலிபெருக்கிகளில் எதிரொலித்தது. நரகத்தின் 9 சுற்றுகளையும் கடந்து பூமியின் மைய பகுதிக்கு இறங்கி வந்தால் சாத்தானை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும். பல்வேறு கலைப்படைப்புகளை சேர்ந்த 3 தலை உள்ள சாத்தான்களின் தொடர் வரிசையின் ஸ்லைடுகளை லெங்டன் நகர்த்திக் கொண்டிருந்தார். பொட்டிசெலியின் மாஃபா, புளோரன்ஸ் ஞானஸ்நான பளிங்கு, ஆண்ட்ரியா டை சியான்ஸின் கலவர மூட்டம் கருப்பு சாத்தான். அதன் மேல் முடியானது அதற்கு இரையானவர்களின் செந்நிற இரத்தம் கலந்த மண்ணால் அப்பியிருந்தது. ஒன்றாக என்று தொடர்ந்த லெங்டன், சாத்தானின் புசுபுசுவென்று முடிமுளைத்த மார்பிற்கு நாம் கீழே இறங்கி வருகிறோம். ஈர்ப்பு விசை மாறுகையில் திசை தலைகீழாகும். மீண்டும் ஒரு முறை நட்சத்திரங்களை பார்ப்பதற்காக பளபளப்பான பாதாளத்தில் இருந்து அது மேலே தோன்றும். தான் முன்பு காட்டிய ஒரு படத்திற்கு வரும் வரை லெங்டன் ஸ்லைடுகளை நகர்த்திக் கொண்டிருந்தார். அது டுவோமாவிற்கு உள்ளிருக்கும் புகழ்பெற்ற டொமினிகோ டை மிஷாலினோ ஓவியம். அதில் சிவப்பு இடுப்பு நாடா அணிந்திருக்கும் தாந்தே புளோரன்ஸின் சுவர்களுக்கு வெளியே நிற்பது சித்தரிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் கவனமாக பார்த்தீர்கள் என்றால் அந்த நட்சத்திரங்களையும் உங்களால் பார்க்க முடியும். தாந்தேயின் தலைக்கு மேலாக வளைந்து செல்கின்ற நட்சத்திரங்கள் மின்னும் வானத்தை லெங்டன் சுட்டிக்காட்டினார். நீங்கள் பார்ப்பதைப் போலவே சொர்க்கங்கள் யாவும் பூமியை சுற்றி வரிசையாக 9 சுருள் கோலங்களாக அமைந்திருக்கின்றன. இந்த சொர்க்கத்தின் 9 அடுக்கு கட்டமைப்பானது பாதாள உலகின் 9 சுற்றுகளை பிரதிபலிக்கின்ற மற்றும் சமநிலை அளிக்கின்ற வகையில் உள்ளது. 9ஆம் எண்ணானது தாந்தேவுக்கான மறு நிகழ்வு கருப்பொருள் என்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். சற்று இடைவேளை விட்ட லெங்டன் கொஞ்சம் தண்ணீர் அருந்திவிட்டு தங்களுடைய திகிலூட்டும் கீழ் இறக்கம் மற்றும் நரகத்திற்கு இருந்து இறுதியாக வெளியேறிய பிறகு கூட்டத்தினரையும் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளும்படி விட்டார். ஆகவே நரகத்தின் குரூரங்களை தாக்குப்பிடித்த பின்னர் நீங்கள் எல்லோருமே சொர்க்கத்தை நோக்கி செல்ல மிகவும் ஆவலுடன் இருப்பீர்கள். துரதிர்ஷ்டவசமாக தாந்தேயின் உலகத்தில் எதுவுமே எளிதானது அல்ல. அவர் நாடகக்கியமாக ஒரு பெருமூச்சை வெளியிட்டார். சொர்க்கத்திற்கு மேலேற உருவக ரீதியாகவும் நேரடியாகவும் நாம் ஒரு மலையில் ஏற வேண்டும். லெங்டன் மிஷேலினோவின் ஓவியத்தை சுட்டிக்காட்டினார். அதன் அடிவானத்தில் தாந்தேவுக்கு பின்னால் ஒரு கூம்பு வடிவ ஒற்றை மலையானது சொர்க்கத்தை நோக்கி உயர்ந்திருப்பதை பார்வையாளர்களால் காண முடிந்தது. சுழன்று உயரும் அந்த மலையின் பாதை வழிகள் அந்த கூம்பினை 9 முறை சுற்றி வந்து இறுக்கிக் கொண்டே செல்லும் புதர்த்தரைகளாக உச்சு நோக்கி மேலே ஏறுகிறது. பாதை வழி நெடுக்கிலும் நிர்வாண உருவங்கள் மிகவும் சோர்வுற்று பாவப்பட்டவர்களாக மேலூறுகையில் வழியில் பல்வேறு பிரயச்சித்தங்களையும் தாங்கிக் கொள்கிறார்கள். உங்களுக்கு தூய்மையாக்கல் மலையை வழங்குகிறேன் என்று அறிவித்தார் லெங்டன். வருத்தம் என்னவென்றால் இந்த மிகவும் சோர்வூட்டக்கூடிய 7 சுற்றுகள் கொண்ட மலையேற்றம்தான் நரகத்தின் அதாள பாதாளத்தில் இருந்து சொர்க்கத்தின் புகழை அடைவதற்கு உள்ள ஒரே வழி. இந்த வழியில் செய்த பாவங்களுக்கு வருந்தும் ஆன்மாக்கள் ஏறுவதை நீங்கள் காணலாம்.
ஒவ்வொருவரும் தங்கள் பாவங்களுக்கு ஏற்ற விலையை தருகிறார்கள். பொறாமைக்காரர்களின் கண்கள் மூடப்பட்டு தைக்கப்பட்டுள்ளன. அதனால் அவர்கள் அடுத்தவரின் உடைமைக்கு ஆசைப்பட முடியாது. தற்பெருமைக்காரர்கள் அடக்கமான முறையில் குனிந்து நடக்கும் வகையில் அவர்கள் முதுகுகளில் கனத்த பாறைகள் ஏற்றப்பட்டுள்ளன. பெருந்தீனியர்கள் உச்சநிலை பசியை அடையும் வகையில் உணவோ தண்ணீரோ இன்றி ஏரியாக வேண்டும். பெருங்காமம் கொண்டவர்கள் உணர்ச்சியின் வெப்பத்தில் இருந்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டும் கொடும் வெப்பத்தின் ஊடாக ஏரியாக வேண்டும். அவர் சற்று இடைவேளை விட்டார். ஆனால் இந்த மலையில் ஏறி உங்கள் பாவங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளும் இந்த பெரும் அனுகூலத்தை பெற வேண்டும் என்றால் நீங்கள் இந்த தனி ஆளுடன் பேசியாக வேண்டும். மிஷேலினோ ஓவியத்தை நெருக்கமாக பார்க்கும் வகையில் லெங்டன் மாற்றியபோது தூய்மையாக்கல் மலையின் அடிப்பகுதியில் சிறகுகள் உள்ள ஒரு தேவதை அரியணையில் அமர்ந்திருந்தது. அந்த தேவதையின் காலடியில் பிரயசித்தம் தேடும் பாவம் செய்தவர்கள் மலையில் ஏறுவதற்கான அனுமதிக்காக நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். விசித்திரம் என்னவென்றால் அந்த தேவதை ஒரு நீண்ட வாளினை கையில் வைத்திருந்தது. அதாவது அதை பார்க்கையில் அந்த வரிசையில் முதலாவதாக நின்று கொண்டிருப்பவரின் முகத்தில் குத்தப் போவதைப் போல் இருந்தது. இந்த தேவதை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று யாருக்காவது தெரியுமா என்று லெங்டன் அழைப்பு விடுத்தார். யாருடைய தலையிலாவது குத்துகிறதா? ஒரு குரல் முன்வந்தது. இல்லை. மற்றொரு குரல். ஒருவருடைய கண்ணில் குத்துகிறதா? லெங்டன் தலையை குலுக்கினார். யாருக்காவது தெரியுமா? பின்பக்கம் இருந்து ஒரு குரல் உறுதியாக கூறியது. நெற்றியில் எழுதுகிறது. லெங்டன் புன்னகைத்தார். தன்னுடைய தாந்தேவை பற்றி யாரோ ஒருவருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அவர் மீண்டும் அந்த ஓவியத்தை நோக்கிச் சென்றார். அந்த தேவதை இந்த பாவப்பட்டவனின் நெற்றியில் குத்துவதை போல் இருப்பதை நானும் உணர்கிறேன். ஆனால் அப்படி இல்லை. தாந்தே எழுத்தின்படி தூய்மையாக்கலை பாதுகாக்கும் இந்த தேவதை தன்னுடைய வாளின் முனையால் வருகையாளர்கள் அதில் நுழையும் முன்னர் ஏதோ ஒன்றை எழுதுகிறது. அது என்ன எழுதுகிறது என்று நீங்கள் கேட்கலாம். லெங்டன் சற்று இடைவெளி விட்டார். வினோதமான விஷயம் என்னவென்றால் 7 முறை மீண்டும் மீண்டும் ஒரே எழுத்தைதான் அது எழுதுகிறது. தாந்தேயின் நெற்றியில் அந்த ஏஞ்சல் எழுதுகின்ற எழுத்துகளும் என்னவென்று உங்களில் யாருக்காவது தெரியுமா? பி. கூட்டத்திலிருந்து ஒரு குரல் கத்தியது. லெங்டன் புன்னகைத்தார். ஆமாம், பி என்ற எழுத்துதான் அது. இந்த பி என்பது பெக்காட்டாம் என்பதை குறிக்கிறது. அது பாவம் என்பதற்கான லத்தீன் வார்த்தை. அது 7 முறை எழுதுவது. செப்டம் பெக்காட்டா மோர்டாலாயா என்பதை குறிக்கிறது. அதனை எப்படி சொல்லலாம் என்றால் 7 கொடிய பாவங்கள். யாரோ ஒருவர் கத்தினார். சரியாக சொன்னீர்கள். அத்துடன் தூய்மையாக்கலின் ஒவ்வொரு நிலையும் கடந்து ஏறி செல்வதன் மூலம் மட்டுமே உங்கள் பாவங்களுக்கு நீங்கள் பிரயாசித்தம் செய்ய முடியும். ஒவ்வொரு புது நிலையில் நீங்கள் ஏறும்பொழுதும் ஒரு தேவதை உங்கள் நெற்றியில் உள்ள ஒரு பீயை அழிக்கும். இப்படியே உச்சி வரை 7 பீக்களும் சுத்தப்படுத்தப்பட்டதுடன் உங்கள் ஆன்மா எல்லா பாவங்களிலிருந்து தூய்மைப்படும். இந்த காரணத்தினால்தான் அந்த இடம் தூய்மையாக்கல் என்று அழைக்கப்படுகிறது என்று கண் சிமிட்டினார் அவர். தன்னுடைய சிந்தனையில் இருந்து விழித்துக் கொண்ட லெங்டன் அந்த ஞானஸ்தான நீருற்றுக்கு மேலிருந்து சியானா தன்னை பார்த்து கொண்டிருப்பதை கண்டார். 7 பீக்களா என்ற அவள் அவரை நிகழ்காலத்திற்கு இழுத்து வந்து தாந்தேயின் மரண முகமுடியை நோக்கி குனிந்தாள். நீங்கள் அது ஒரு செய்தி என்கிறீர்களா? நாம் என்ன செய்ய வேண்டும் என சொல்லும் என்கிறீர்களா? தூய்மையாக்கல் மலை குறித்த தாந்தேயின் தொலைநோக்கு பற்றியும்
அந்த பீக்கள் 7 கொடிய பாவங்களை குறிப்பதையும் நெற்றியில் இருந்து அவற்றை அகற்றி சுத்தப்படுத்தும் நிகழ்முறை குறித்தும் லெங்டன் விரைவாக விளக்கினார். நிச்சயமாக என்று முடிவுக்கு வந்தார் லெங்டன். தாந்தேயை விரும்புவர்களில் ஒருவரான பெர்ட்ரண்ட் ஜாப்ரிஸ்டிற்கு இந்த 7 பீக்களை பற்றியும் சொர்க்கத்தை நோக்கி நகரும் விதமாக நெற்றியில் இருந்து அவற்றை அகற்றி சுத்தப்படுத்தும் நிகழ்முறை நிச்சயம் தெரிந்திருக்கும். சியானாவுக்கு சந்தேகமாவே இருந்தது. நாம் அந்த மரண முகமூடியில் இருந்து அந்த பீக்களை துடைத்தழிக்க வேண்டும் என்பதற்காகவே பெர்ட்ரண்ட் ஜாப்ரிஸ்ட் அவற்றை இட்டிருப்பார் என்றா நீங்கள் நினைக்கிறீர்கள்? நாம் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்றா நினைக்கிறீர்கள்? அப்படித்தான் இருக்கும். ராபர்ட், நாம் அந்த எழுத்துக்களை துடைத்தழித்தாலும் அது நமக்கு எப்படி உதவும்? இறுதியில் நமக்கு வெறுமையான முகமுடித்தானே கிடைக்கப் போகிறது. இருக்கலாம். லெங்டன் நம்பிக்கையுடன் புன்னகைத்தார். இல்லாமலும் இருக்கலாம். நம் கண்கள் காண்பதை காட்டிலும் இன்னும் அதிகமாக ஏதேனும் கிடைக்கலாம். அவர் அந்த முகமுடியை சுட்டிக்காட்டினார். சமநிலையற்ற மூப்படைதலின் காரணமாக அந்த முகமுடியின் பின்பக்க நிறம் லேசாக இருக்கிறது என்று நான் சொன்னது நினைவிருக்கிறதா? ஆமா, நான் சொன்னது தவறாக இருக்கலாம் என்றார் அவர். வண்ண வேறுபாடானது வயதாவதால் ஏற்படுவதற்கு மிகவும் கடினமானதாக காணப்படுகிறது. அத்துடன் பின்புற மேற்பரப்பில் பல் இருக்கிறதா? பல்லா? அதன் பின்பக்க மேற்பரப்பு முன்பக்கத்தை காட்டிலும் தேய்ப்புதலை போல் மிகவும் சொரசொரப்பாகவும் இருப்பதை லெங்டன் அவளுக்கு காட்டினார். கலை உலகின் இந்த விரைப்பான மேற்பரப்பை பல் என்பார்கள். வர்ணமானது நன்றாக ஒட்டிக்கொள்ளும் என்பதால் பல்லுள்ள மேற்பரப்பில் ஓவியம் தீட்டவே ஓவியர்கள் விரும்புவார்கள். எனக்கு புரியவில்லை. லெங்டன் புன்னகைத்தார். கெஸ்ஸோ என்றால் என்னவென்று தெரியுமா? தெரியுமே. கேன்வாஸை மேம்படுத்த ஓவியர்கள் பயன்படுத்துவார்கள். அது சட்டென்று நிறுத்திய அவளுக்கு அவர் சொன்னதன் அர்த்தம் தெளிவாக பதிவானது. சரியாகச் சொன்னாய். சுத்தமான வெண்மை உள்ள பல் போன்ற மேற்பரப்பை உருவாக்க அவர்கள் கெஸ்ஸோவை பயன்படுத்துவார்கள். சில நேரங்களில் கேன்வாஸை மறுமுறை பயன்படுத்த விரும்பினால் தேவையில்லாத ஓவியத்தை மறைக்கவும் அதை பயன்படுத்துவார்கள். சியானாவுக்கு பரவசமானது. கெஸ்ஸோவை கொண்டு ஜாப்ரிஸ்ட் இந்த மரண முகமூடியின் பின்பக்கத்தை மறைத்திருப்பார் என்கிறீர்களா? அதுதான் பல் என்பதையும் அந்த லேசான வண்ணத்தையும் விளக்குகிறது. நாம் ஏன் அந்த 7 பீக்களையும் அழிக்க வேண்டும் என அவர் விரும்புகிறார் என்பதையும் அது விளக்குகிறது. கடைசி விஷயம் சியானாவுக்கு குழப்பமாக இருந்தது. இதை முகர்ந்து பார் என்ற லெங்டன் அந்த மரண முகமுடியை ஒரு மதகுரு மத சடங்கில் ஈடுபட்டிருப்பதை போல் அவள் முகத்திற்கு நேராக கொண்டு சென்றார். சியானா முகம் சுளித்து பின்வாங்கினாள். கெஸ்ஸோ ஈரமான நாயை போன்றா மணக்கும்? எல்லா கெஸ்ஸோக்களும் அல்ல. வழக்கமான கெஸ்ஸோக்களில் சுண்ணாம்பு வாசம் வீசும். ஈரமான நாய் வாசம் வீசுவது அக்ரிலிக் கெஸ்ஸோ. அப்படியென்றால் அது தண்ணீரில் கரையக்கூடியது. சியானா அங்கும் இங்கும் தலையாட்டினாள். அர்த்தங்கள் புரிபடுவதை லெங்டன் உணர்ந்தார். அவள் தன் பார்வையை மெதுவாக அந்த முகமுடியை நோக்கி திருப்பினாள். பின்னர் சட்டென்று லெங்டனை நோக்கி திரும்பிய அவள் கண்கள் அகல விரிந்திருந்தன. அந்த கெஸ்ஸோவிற்கு கீழே ஏதோ இருக்கிறதென்றா நினைக்கிறீர்கள்? அது நிறைய விஷயத்தை விளக்கலாம். சட்டென்று அந்த நீரூற்றின் அருங்கோண மூடியை இறுக்கி பிடித்த சியானா அந்த பாதி பகுதியை நகர்த்தி கீழே இருந்த தண்ணீரை வெளிப்படுத்தினாள். ஒரு புதிய லினன் துண்டை எடுத்த அவள் அந்த ஞானஸ்நான நீரில் அதை நனைத்தாள்.
பின்னர் ஈரமான அந்த துணியை லெங்டனின் கையில் கொடுத்தாள். நீங்கள்தான் செய்ய வேண்டும். தன்னுடைய இடது உள்ளங்கையில் அந்த முகமூடியை தலைக்குப்புற வைத்த லெங்டன் ஈரமான லினன் துணியை எடுத்தார். தேவையற்ற தண்ணீரை உதறிவிட்டு தாந்தேயின் முன்னந்தலையில் உள்ள அந்த ஈரமான துணியால் மெதுவாக ஒற்றி எடுத்து 7 பீக்கள் இருந்த பகுதியை ஈரமாக்கினார். தன்னுடைய ஆட்காட்டி விரலால் சில முறை ஒற்றி எடுத்த பின்னர் மீண்டும் அந்த நீரூற்றில் நனைத்து தொடர்ந்து அப்படியே செய்தார். அந்த மை கலையத் தொடங்கியது. கெஸ்ஸோ கரைகிறது, மையும் அதனுடன் சேர்ந்து வருகிறது என்றார் அவர். அவர் அதையே 3வது முறை செய்யும்போது பிரார்த்திக்கும் ஒற்றை குரலில் லெங்டன் பேசத் தொடங்கிய வார்த்தைகள் அந்த ஞானஸ்தான மண்டபத்தில் எதிரொலித்தன. ஞானஸ்தானத்தின் வழியாக இயேசு கிறிஸ்துவானவர் பாவத்திலிருந்து உன்னை விடுவித்து தண்ணீராலும் புனித ஆவியாலும் உன்னை புதிய வாழ்க்கைக்கு கொண்டு வந்தார். லெங்டன் மனம் பிழந்து விட்டாரோ என்பதைப் போல் சியானா அவரையே உற்று பார்த்தாள். அவர் தோள்களை குலுக்கினார். இது பொருத்தமற்றதாக தெரிகிறது. கண்களை உருட்டிய அவள் முகமூடியை நோக்கினாள். லெங்டன் தொடர்ந்து தண்ணீரை பயன்படுத்துகையில் கெஸ்ஸோவிற்கு பின்னால் இருந்த அசல் பிளாஸ்டர் கண்ணுக்கு புலப்பட்டது. அதன் மஞ்சள் நிற சாயல் ஒரு கலைப்பொருள் எந்த அளவுக்கு பழமையானதாக இருக்க வேண்டும் என்று லெங்டன் எதிர்பார்த்தாரோ அப்படியே இருந்தது. கடைசி பீயும் மறைந்தபோது ஒரு சுத்தமான லினன் துணியால் அந்த பகுதியை துடைத்த அவர் சியானா பார்க்கும் வகையில் முகமூடியை பிடித்திருந்தார். அவள் சத்தமாக பெருமூச்சு விட்டாள். லெங்டன் எதிர்பார்த்தது போலவே சரியாக அந்த கெஸ்ஸோவிற்கு பின்னால் ஏதோ ஒன்று மறைந்திருந்தது. அசல் பிளாஸ்டரின் வெளிரிய மஞ்சள் மேற்பரப்பிற்குள் நேராக எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்தன. ஆனாலும் இந்த முறை அந்த எழுத்துக்கள் ஒரு வார்த்தையை உருவாக்கின. நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 58. சொந்தம் கொண்டதா? பொசேஸ்ட். சியானா கட்டாயப்படுத்தினாள். எனக்கு புரியவில்லை. எனக்கும் தான் புரிந்ததாக தெரியவில்லை. 7 பீக்களுக்கும் கீழே புலப்படத் தொடங்கிய அந்த வார்த்தையை லெங்டன் ஆராய்ந்து பார்த்தாள். தாந்தேயின் நெற்றிக்குள்ளே ஓர் ஒற்றை வார்த்தை பளிச்சிட்டிருக்கிறது. சொந்தம் கொண்டது. சாத்தானால் சொந்தம் கொள்ளப்பட்டது என்பதில் இருப்பது போன்றா என்றாள் சியானா. சாத்தியமுண்டு. பாவத்திலிருந்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியாத பாவப்பட்ட ஆன்மாக்களை விழுங்கிக் கொண்டிருக்கும் சாத்தானின் பளிங்கிற்கு மேலாக தன்னுடைய பார்வையை திருப்பினார் லெங்டன். தாந்தே சொந்தம் கொண்டதா? அதில் பெரும் அர்த்தம் இருப்பதைப் போல் தெரியவில்லை. இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்ற சியானா முகமூடியை லெங்டனின் கைகளில் இருந்து எடுத்து அதை மிக நெருக்கமாக ஆராய்ந்தாள். ஒரு கணம் கழித்து அவள் தலையாட்டத் தொடங்கினாள். ஆமாம், அந்த வார்த்தைகளின் முடிவுகளை பாருங்கள். 2 பக்கமும் இன்னும் எழுத்துக்கள் இருக்கின்றன. லெங்டன் மறுமுறையும் பார்த்தார். இப்பொழுது அந்த சொந்தம் கொண்டது என்ற வார்த்தையின் இரு மருங்கிலும் ஈரமான கெஸ்ஸோவின் ஊடாக கூடுதலான எழுத்துக்களின் வெளிரிய நிழலை காண முடிந்தது. ஆர்வத்துடன் அந்த துணியை எடுத்த சியானா மேலும் அதிகமான எழுத்துக்கள் புலப்படும் வரை தொடர்ந்து ஒற்றி எடுத்தாள். உறுதியான அறிவை சொந்தம் கொண்ட. லெங்டன் மெதுவாக விசிலடிப்பது போல் கூறினார். உறுதியான அறிவை சொந்தம் கொண்ட. இங்கே மறைந்திருக்கும் கற்பித்தலை உணர்ந்து கொண்ட. திரைக்கு பின்னால் இருக்கும் கவிதைகள் மிகவும் இருளார்ந்தவை. சியானா அவரை உற்று பார்த்தாள். மன்னிக்க வேண்டும், இது தாந்தேயின் இன்ஃபெர்னோவுடைய மிகவும் புகழ்பெற்ற செயலிலிருந்து எடுக்கப்பட்டது என்றார் லெங்டன். இது தாந்தே தன்னுடைய சாமர்த்தியசாலி வாசகர்களை
தன்னுடைய மறைகுறியீடான கவிதைக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கும் நாணத்தை தேட துரிதப்படுத்துகிறது. இலக்கிய குறியீட்டலை கற்பிக்கும்போது லெங்டன் இதே வரிகளை தான் எப்பொழுதும் குறிப்பிடுவார். ஒரு படைப்பாளி தன்னுடைய கைகளை வேகமாக அசைத்து, வாசகர்களே, இங்கே ஒரு இரட்டை அர்த்த குறியீட்டு வார்த்தை உள்ளது என்று கத்துவதை போன்றது என்பதற்கான சரியான உதாரணம் இந்த வரிதான். சியானா இப்பொழுது மீண்டும் அந்த முகமுடியின் பின்பக்கத்தை வேகமாக தேய்த்து கொண்டிருந்தாள். ஜாக்கிரதை என்றார் லெங்டன். நீங்கள் சொல்வது சரிதான் என்ற சியானா வேகமாக அந்த கெஸ்ஸோவை தேய்த்து அழித்தாள். மீதமுள்ள மேற்கோள் இங்கே இருக்கிறது. நீங்கள் நினைவுபடுத்தி கொண்டதை போன்று துணியை ஊற்றுக்குள் விட்டு மீண்டும் பிழிவதற்காக சற்று இடைவெளி விட்டாள். ஞானஸ்தான ஊற்றில் இருந்த தண்ணீர் கரைந்து கொண்டிருந்த கெஸ்ஸோவுடன் மேகம் போல் மாறுவதை லெங்டன் அச்சத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். சான் ஜியோவனிதான் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்ட அவர் அந்த புனித நீரூற்று ஒரு கழிவுநீர் தொட்டியாக பயன்படுவதை கண்டு அசௌகரியத்திற்கு ஆளானார். சியானா தண்ணீரில் இருந்த துணியை உயர்த்திய போது அது சொட்டிக் கொண்டிருந்தது. ஒரு சூப் கிண்ணத்தை கழுவுவதை போல் அந்த முகமுடியின் மைய பகுதியை துடைத்த சியானா துணியை சரியாக பிழியாமல் சொதப்பாகவே பயன்படுத்தினாள். சியானா, லெங்டன் எச்சரிப்பது போல் அழைத்தாள். அது ஒரு பிரதானமான பின்பக்கம் முழுவதிலும் எழுத்துக்கள் இருக்கின்றன என்ற அவள் முகமூடியின் உள்பக்கம் தேய்த்தாள். அது எதில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், சற்று இடைவேளை விட்ட அவள் தன்னுடைய தலையை இடது பக்கம் திருப்பி முகமுடியை வலது பக்கம் திருப்பினாள். அது அவள் பக்கவாட்டிலும் படிப்பதைப் போல் இருந்தது. எதில் எழுதப்பட்டிருக்கிறது? அதை பார்க்க முடியாத லெங்டன் அவசரப்படுத்தினார். சுத்தப்படுத்துவதை முடித்த சியானா அதனை புதிய துணி கொண்டு உலர செய்தாள். அவர்கள் இருவரும் படிக்கும் வகையில் அதனை தனக்கு முன்பாக வைத்தாள். முகமூடியின் உள்ளே லெங்டன் பார்த்தபோது இருமுறை அதை ஆராய்ந்தார். அந்த மேற்பரப்பு முழுவதும் எழுத்துக்களால் நிரம்பியிருந்தது. அவை ஏறக்குறைய 100 வார்த்தைகளாவது இருக்கும். மேலிருந்து உறுதியான அறிவை சொந்தம் கொண்ட என்று தொடங்கும் அந்த உரையானது ஒற்றை உடைப்படா வரியாக தொடர்ந்தது. முகமூடியின் கீழ்நோக்கி வலது பக்கமாக சுழன்று சென்ற அந்த உரை அங்கே தலைகீழாக திரும்பி கீழ்நோக்கி தொடர்ந்து சென்று முகமூடியின் இடப்பக்கமாக திரும்பி தொடங்கிய இடத்திற்கு வந்து சேர்ந்தது. அங்குதான் அது ஒரே விதமான பாதையை ஒரு மெல்லிய சிறு முடிச்சில் மறுமுறை தொடங்குகிறது. அந்த உரையின் பாதையானது சொர்க்கத்திற்கு செல்லும் தூய்மையாக்கல் மலையின் சுழலான பாதை வழியை மாயமான முறையில் நினைவுறுத்துகிறது. லெங்டனுக்குள் இருந்த குறியீட்டாளர் அந்த துல்லியமான சூழலை சட்டென்று அடையாளம் கண்டு கொண்டார். ஒத்திசைந்த ஆர்க்கிமிடிஸ் கடிகார சுற்று. முதல் எழுத்தில் இருந்து மையத்திற்கு இருக்கும் இறுதி வெறுமைய வரை ஒரு குறிப்பிட்ட எண்ணை அது சுட்டி காட்டுவதை லெங்டன் கவனித்தார். 9. மூச்சை பிடித்துக் கொண்ட லெங்டன் அந்த முகமுடியை மெதுவான வட்டங்களாக திருப்பி உள்நோக்கி சுழன்று புனல் போல் மையத்தை நோக்கி செல்லும் கிண்ணத்தை சுற்றியுள்ள உரையை படித்தார். முதல் அடி வார்த்தைக்கு வார்த்தை தாந்தே உடையது என்றார் லெங்டன். உறுதியான அறிவை சொந்தம் கொண்ட, இங்கே மறைந்திருக்கும் கற்பித்தலை உணர்ந்து கொண்ட, திரைக்கு பின்னால் இருக்கும் கவிதைகள் மிகவும் இருளார்ந்தவை. மீதம் இருப்பவை என்றாள் சியானா. லெங்டன் தலையை குலுக்கினார். எனக்கு அப்படி தோன்றவில்லை. அது இது போன்றோ செய்யுள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த உரை தாந்தே உடையது அல்ல. யாரோ ஒருவர் அவருடைய பாணியை போலியாக்கம் செய்திருப்பது போல் தெரிகிறது. ஜாப்ரிஸ்ட் என்றாள் சியானா. அப்படித்தான் இருக்க வேண்டும். லெங்டன் ஆமோதித்தார். அதுதான் சரியான அனுமானம். பொட்டிசெலியின் மாஃபா டெல் இன்ஃபெர்னோவை மாற்றியமைத்ததன் மூலம்
ஜாப்ரிஸ்ட் ஏற்கனவே இந்த மகா படைப்பாளர்களுடன் இணைவதற்கான தூண்டுதலை வெளிப்படுத்தியிருக்கிறார். அத்துடன் தன்னுடைய தேவைக்கு பொருந்தும் வகையில் மாபெரும் படைப்புகளையும் மாற்றியிருக்கிறார். மீதமுள்ள உரை மிகவும் வினோதமாக இருக்கிறது என்ற லிங்டன் மீண்டும் முகமுடியை திருப்பி உள்நோக்கி படித்தார். இது குதிரைகளின் தலைகளை வெட்டி குருடர்களின் எலும்புகளை தோண்டி எடுத்தலை பற்றி பேசுகிறது. அவர் இறுதி வரிக்கு சென்றார். அது அந்த முகமூடியின் வெகு மையத்தில் நெருக்கமான வட்டமாக எழுதப்பட்டிருந்தது. அவர் ஆழ்ந்து மூச்சு விட்டு கொண்டார். இது இரத்த சிவப்பான தண்ணீரையும் குறிப்பிடுகிறது. சியானாவின் புருவங்கள் வளைந்தன. உங்கள் மனக்காட்சியில் வரும் வெள்ளி நிற கேசம் கொண்ட பெண் போலவா? அந்த உரையாடல் குழம்பி போன லிங்டன் அதற்கு தலையசைத்தார். இரத்த சிவப்பான தண்ணீர், நட்சத்திரங்கள் எதையும் பிரதிபலிக்காத காயலா? பாருங்கள் என்று கிசுகிசுத்த அவள் தன்னுடைய தோள்பட்டைகளின் வழியாக படித்து அந்த சூழலின் ஊடாக பாதியாக தெரியும் ஒற்றை வார்த்தைகளை சுட்டிக்காட்டினாள். லிங்டனின் கண்கள் அந்த வார்த்தையை கண்டன. முதல் வாசிப்பில் அவர் அதை கண்டிருந்தார். அது அந்த உலகின் மிகவும் அற்புதமான தனித்துவமான நகரத்தின் பெயர். லிங்டன் சில்லிட்ட உணர்வை அடைந்தார். அது தாந்தே அலிஜிடி நோய் தொற்றுக்கு ஆளாகி இறந்து போனதற்கு பெயர் பெற்ற ஒரு நகரம் என்பது குறிப்பிடத்தக்கது. வெனிஸ். லிங்டனும் சியானாவும் சில கணங்களுக்கு அந்த மறைக்குறிப்பான கவிதையை அமைதியாக படித்தனர். அந்த கவிதை சற்று தொந்தரவூட்டக்கூடியதும் இருண்மையானதாகவும் மறைக்குறி நீக்கம் செய்ய கடினமானதாகவும் இருந்தது. டூஜி மற்றும் காயல் ஆகிய வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பது அந்த கவிதை வெனிஸை தான் குறிப்பிடுகிறது என்பதில் லிங்டனுக்கு எந்த சந்தேகமும் தரவில்லை. நூற்றுக்கணக்கான ஒன்றோடு ஒன்று இணைந்த காயல்களால் ஆன தண்ணீர் உலகமாகிய அந்த பிரத்யேக இத்தாலிய நகரம் டோச் எனப்படும் வெனிசியா அரசு தலைவரால் பல நூற்றாண்டுகளுக்கு ஆளப்பெற்றது. ஒரே பார்வையில் அந்த கவிதை வெனிஸில் எந்த இடத்தை குறிக்கிறது என்பதை லிங்டனால் சொல்ல முடியவில்லை. ஆனால் அதன் திசைகளை பின்பற்றும்படி அதை படிப்பவரை அது வலியுறுத்துகிறது என்பது மட்டும் நிச்சயம். தரையில் உன் காதை வை, சலசலக்கும் நீரின் ஓசையை கவனி, அது ஒரு பாதாளத்தை தான் குறிப்பிடுகிறது என்ற சியானா அவருடனே சேர்ந்து படித்தாள். அடுத்த வரியை படிக்கையில் அசௌகரியமாக ஆமோதித்தார். மூழ்கிய அரண்மனையின் ஆழத்திற்குள் பின்பற்றி செல். அங்கேதான் இருளில் கோத்னிக் அசுரன் காத்திருக்கிறான். ராபர்ட், சியானா அசௌகரியத்துடன் கேட்டாள். என்ன மாதிரியான அசுரன்? கோத்னிக் என்றார் லிங்டன். அதாவது பூமிக்கு கீழே வசிப்பவன் என்று அர்த்தம். லிங்டன் தொடர்வதற்கு முன்பாக ஒரு பலத்த சத்தம் அந்த ஞானஸ்தான மண்டபம் முழுவதும் எதிரொலித்தது. சுற்றுலாவாசிகள் நுழைவாயிலில் வெளிப்புறம் இருந்து திறக்கப்பட்டிருக்கிறது. 1000 நன்றிகள் என்றான் தன்னுடைய முகத்தில் தடிப்புகளை கொண்டிருந்த அந்த ஆள். $500 பணத்தை பைக்குள் வைத்துக் கொண்ட போது அந்த ஞானஸ்தான மண்டப வழிகாட்டி பதட்டத்துடன் தலையசைத்துவிட்டு யாரும் பார்க்கவில்லை என்பதை சுற்றுமுற்றும் பார்த்து உறுதிப்படுத்திக் கொண்டான். 5 நிமிடங்கள்தான் என்று நினைவுபடுத்திய அந்த வழிகாட்டி தடிப்புகள் கொண்ட அந்த ஆள் உள்ளே நுழையும் அளவுக்கு கதவை திறந்துவிட்டான். கதவை மூடிய வழிகாட்டி அந்த ஆளை உள்ளே வைத்து அங்கிருந்து எந்த சத்தமும் வெளியே வராதபடி பார்த்து கொண்டான். ஆரம்பத்தில் தன்னுடைய மோசமான தோல் நோயை குணப்படுத்தும் நம்பிக்கையில் சான் ஜியோவானியின் ஞானஸ்தான மண்டபத்தில் பிரார்த்தனை செய்வதற்காக அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறேன் என்று அந்த ஆள் கூறிய போது அந்த வழிகாட்டி அவன் மீது எந்த இரக்கமும் காட்டவில்லை. ஆனாலும் இறுதியில் அந்த ஞானஸ்தான மண்டபத்தில் 5 நிமிடங்கள் இருப்பதற்கு $5 தருவதாக சொன்னவுடன்
அவன் இரக்கம் கொண்டவனாகவும் எந்த சந்தேகமும் இல்லாதவனாகவும் ஆனான். அத்துடன் தொற்று ஏற்படுவது போல் தோன்றிய அந்த ஆள் அடுத்த 3 மணி நேரத்திற்கு அந்த கட்டிடம் திறக்கப்படும் வரை தன் பின்னாலேயே நின்று கொண்டிருப்பானோ என்ற பயமும் சேர்ந்து கொண்டது. இப்பொழுது அந்த எண்ணகர கல்லறைக்குள்ளாக மறைந்து கொண்டபடி நகர்ந்த அந்த ஆள் தன்னுடைய கண்கள் தற்போக்காக மேல் நோக்கி கவரப்படுவதை உணர்ந்தான். ஐயோ, அந்த கூரையை போல் அவன் இதுவரை எதையுமே கண்டதில்லை. ஒரு 3 தலை சாத்தான் கீழ்நோக்கி அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தது. அவன் சட்டென்று தன் பார்வையை தரையை நோக்கி திருப்பினான். அந்த இடம் தனித்திருந்தது. அவர்கள் எங்கே போய் தொலைந்தார்கள்? அவன் அந்த அறையை ஆராய்ந்தபோது அவனுடைய பார்வை முக்கிய பலிபீடத்தில் விழுந்தது. அது ஒரு பிரம்மாண்டமான செவ்வக பளிங்கு பாறை சுவர் மாடத்திற்கு பின்னால் அமைந்திருந்தது. அந்த பலிபீடம்தான் முழு அறையிலையும் இருந்த ஒரே மறைவிடம் என்பதை போல் காணப்பட்டது. மேலும் அப்பொழுதுதான் தொந்தரவுக்கு ஆளானதை போல் ஒரு பை அங்கும் இங்கும் ஊசலாடி கொண்டிருந்தது. அந்த பலிபீடத்திற்கு பின்னால் லெங்டனும் சியானாவும் அமைதியாக மறைந்திருந்தனர். அழுக்கான துணிகளை சேகரிக்க அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை என்பதுடன் மைய பலிபீடத்திற்கு பின்னால் மரண முகமூடியை எடுத்துக்கொண்டு மறைந்து கொள்ளும் முன்னர் நீரூற்றின் மூடியை நேராக வைக்கவும் முடியவில்லை. சுற்றுலாவாசிகளால் அந்த அறை நிரம்பும் வரை அங்கேயே மறைந்திருந்துவிட்டு கூட்டத்தோடு கூட்டமாக வெளியேறுவதுதான் அவர்களுடைய திட்டம். ஞானஸ்தான மண்டபத்தின் வடக்கு புற கதவு நிச்சயம் இப்பொழுதுதான் திறந்திருக்கிறது. ஏனென்றால் பியாசாவில் இருந்து சத்தங்களை லெங்டனால் கேட்க முடிந்தது. ஆனால் பின்னர் திடீரென்று அந்த கதவு மூடிக்கொண்டது. எல்லாம் அமைதியானது. இப்பொழுது அந்த அமைதியில் பளிங்கு தரையில் நடக்கும் ஒற்றை காலடிகளின் ஓசையை லெங்டனால் கேட்க முடிந்தது. வழிகாட்டியா? சுற்றுலாவாசிகளுக்கு திறந்துவிடும் முன்னர் சரிபார்ப்பதற்காக வந்திருக்கிறாரா? ஞானஸ்தான ஊற்றுக்கு மேலிருந்த விளக்கை அணைக்க அவருக்கு நேரமில்லை என்பதுடன் வழிகாட்டி அதை கவனித்துவிடக்கூடும். நிச்சயம் கூடாது. அந்த காலடியோசை அவர்கள் இருக்கும் பக்கத்தை நோக்கி விறுவிறுப்பாக வந்தது. லெங்டனும் சியானாவும் அசைத்து விட்டு சென்ற பை இருந்த இடத்தில் அந்த பலிபீடத்திற்கு முன்பாக நின்றது. அங்கே ஒரு நீண்ட அமைதி நிலவியது. ராபர்ட், இது நான் தான் என்று கோபமாக கூறியது அவன் குரல். நீ பின்னால் தான் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். அங்கிருந்து வெளியே வந்து நீ செய்தவற்றிற்கு விளக்கம் சொல்